السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே, எனது தலைப்பு ஏகத்துவம் எதிர்நோக்கும் நவீன சவால்களும் தீர்வுகளும் என்கின்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 பயான் முடிச்சுட்டு உட்கார்ந்துட்டிருக்கிறீங்க. மனிதர்களுடைய பொதுவான இயல்பு போகும் வரைக்கும் எப்படா போவோம்ன்றிருப்போம். முடித்த உடனே அங்கே போய் சேர்ந்த உடனே எப்போ திரும்பி போவோம்னு என்ன செய்வோம், ஒரு ஆர்வம் இருக்கும். அது இயல்பான ஒரு மனநிலை. அதனால் கொஞ்சம் உங்களை நிர்வகிச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் பொறுத்துக்கன்னு சொல்லி, எப்படி இன்னும் கொஞ்சம் நேரம் தான் வந்த பலனை முழுமையாக அடைஞ்சு கொண்டு போவோம். அதனால் இன்னும் கொஞ்ச நேரம் நம்மளை என்ன செய்வோம், பொறுத்து கொள்ள வைப்போம் என்று சொல்லி கொஞ்சம் நிர்வகிச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சுருக்கமான நேரம் எனக்கு, அந்த நேரத்திற்குள் நான் முடிக்க வேண்டும். அதாவது ஏகத்துவம் என்ற சொல்லு இந்த இடத்துல சுருக்கமாக நான் விளங்கப்படுத்த வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறேன். இரண்டாவதாக சவால்கள், அதில் எனக்கு தரப்பட்டிருப்பது நவீன சவால்கள். அடுத்ததாக இதுக்குரிய தீர்வு என்ன, இப்படி என்கின்ற ஒரு 4 விஷயம் இதில் என்ன செய்து இருக்குது. இப்போ ஏகத்துவம் சவால், அதாவது சவால்கள் என்று எடுத்துக்கொண்டோன்னு சொன்னால் இன்றைய காலகட்டத்திலே சில சவால்கள் உண்டு. கடந்த காலங்களில் நம்ம இஸ்லாமிய வரலாறு சந்தித்த சவால்கள் என்ன உண்டு. இப்போ எனக்கு தலைப்பில் என்ன தரப்பட்டிருக்கேன்னு சொன்னால் நவீனமான சவால்கள், அதாவது ஏனையவர்கள் சந்திக்காத, ஏனைய சமுதாயம் சந்திக்காத, இன்று நாம் கொள்கையை நோக்கி சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய சவால்கள் என்ன, அதான் நவீன சவால்கள். ஏகத்துவம் என்று சொல்கிற நேரத்தில் தௌஹீத் அப்படின்னு நம்ம சொல்கிற நேரங்களில் தமிழ் உலகத்தை மையப்படுத்தித்தான் இந்த உரையை நம்ம என்ன செய்யலாம், பேசலாம் என்று நினைக்கிறேன். ஒரு சில விஷயங்களில் மட்டும் அரபுலகத்தை நம்ம சம்பந்தப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் அரபுலகத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே உள்ள தௌஹீத் பிரச்சாரத்துடைய அதாவது தன்மைகள், இயல்புகள், இவைகளை நம்ம புரிந்து கொள்வதற்கு ஓரளவு தான் நமக்கு முடியும். அதாவது நம்ம அரபு துறையில் இல்லாதனால், அந்த அரபு மக்களோடு வாழாததனால், அவர்களுடைய விஷயங்களோடு நம்ம பின்னி பிணையாதனால் அது அப்படி தான் இருக்கும். தமிழுகளை தௌஹீதோடு சேர்த்து தான் இந்த விஷயங்களை என்ன செய்யலாம், நம்ம பேசலாம். ஏகத்துவம் தௌஹீத் அப்படி என்று சொல்லப்படுகிற நேரத்தில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அடையாள பெயர். தௌஹீத் என்றது என்ன, ஒரு அடையாள பெயர். எப்பொழுதும் நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அத்திஃபா உல் முஸ்தமீத் அனிர் ருமூஸ், அடையாளங்களுக்காக, அதாவது குர்ஆனிலும் சுன்னாவிலும் நேரடியாக சொல்லப்படாத அடையாளங்களுக்காக என்றைக்கும் உயிர் போகிற அளவுக்கு டிஃபென்ஸ் பண்ணக்கூடாது. எப்படி, குர்ஆனிலும் சுன்னாவிலும் சொல்லப்படாத அடையாளங்களுக்காக உயிர் போகிற அளவில் என்ன செய்யக்கூடாது, என்றைக்கும் டிஃபென்ஸ் பண்ணக்கூடாது. எங்கள் இடத்துல அப்படி ஒரு பழக்கம் இருக்குது. ஏனென்னா குர்ஆன் சொன்னக்கூடிய வார்த்தை, உதாரணமாக முத்தகீன், முஃமினீன், இப்படியான வார்த்தைகள் குர்ஆன் என்ன சொல்லுது, முஃமின், முத்தகி, சாலிஹ், முஸ்லிஹ், இப்படியான வார்த்தைகள் இருக்குது. இதெல்லாம் குர்ஆன் சுன்னால அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நம்ம என்றைக்கு என்ன செய்ய முடியாது, விட்டு கொடுக்க முடியாது. தௌஹீத் அப்படி என்றது ஏகத்துவம். இந்த ஏகத்துவம் என்ற நாமத்தை என்றைக்கு என்ன செய்யக்கூடாது, நம்ம விட்டு கொடுக்க முடியாது. ஆனால் இந்த ஏகத்துவம் என்ற பெயர் எங்களுக்கு எப்படி வந்துச்சு, நம்ம முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். தௌஹீத் என்ற வார்த்தை யாருக்கு சொல்லப்படுகிறதோ, யாருக்கு சொல்லப்படுகிறதோ அவர்களுக்கு ஏன் வந்தது அப்படி என்று சொன்னால், அவர்கள் அதிகமாக தௌஹீதை பேசியதனால், அவர்கள் அதிகமாக தௌஹீதை பேசியதனால. இணை வைப்பு இஸ்லாத்தில் கூடாது, இணை வைப்பு எல்லா நன்மைகளை என்ன செஞ்சிடும், இல்லாமலாக்கிவிடும், நாளை மறுமையில் நிரந்தர நரகத்தை கொண்டு போய் விட்டுவிடும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது இறைவனது இறுதி தூதர் என்ற கலிமாவுடைய அர்த்தமே என்ன, நம்ம இணை வைக்கக்கூடாது என்பதுதான். அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் வணங்க வேண்டும், அவனுக்குத்தான் சிரம்பணிய வேண்டும், வேறு யாருக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, நாவளவிலோ உள்ளத்தளவிலோ சிரம்பணிந்து விடக்கூடாது என்பதுதான் ஏகத்துவம். எல்லோருக்கும் தெரிந்த விஷயம், நம்ம தமிழ் உலகத்தில் கண்டது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னால் இணை வைப்பு. அப்படியே அதாவது சொல்ல போனால் முஸ்லிம் சமுதாயம் என்றால் இணை வைத்தால் தான் முஸ்லிம் சமுதாயம் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலான இணை வைப்பு முழுமையாக பறந்திருந்தது. அப்படியா இல்லையா? நிச்சயமாக பறந்திருந்தது. தர்காக்கள், மற்ற விஷயங்கள் என்று வார்த்தைகளை சாதாரணமாக ஒரு மனிதர் கீழே விழுந்தாலும் யா முஹைதீன் என்ற வார்த்தை வரக்கூடிய அமைப்பில் வளர்ந்துருந்துச்சு. யா அல்லாஹ் என்ற வார்த்தையை விட
யா முஹீத் என்ற வார்த்தை சொல்லிவிட்டு கூட அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக மக்கள் என்ன செய்யலை, நினைக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இவைகளை எதிர்த்து பேசாமல் இஸ்லாமிய சமுதாயத்துக்கும் ஏனைய சமுதாயத்துக்கும் இடையில டிஃப்ரெண்ட் இல்லாமல் போயிடும். முஸ்லீம் அல்லாதவர்களை நம்ம எதன் பக்கம் அழைப்போம்? இஸ்லாத்தின் பக்கம் அழைப்போம். இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிற நேரத்தில் அவன்கிட்ட முதலாவது தவறாக எதை சொல்லணும்? நீ தாடி வச்சில்ல அப்படின்னு சொல்லுவோமா? நீ 5 நேரம் தொழுவுறா இல்லை அதை சொல்லுவோமா? எதை சொல்லுவோம் ஃபஸ்ட்டு முஸ்லீம் அல்லாதவர்கள்ட்ட? நீ சிலையை வணங்குறாய், தாயை வணங்குறாய், சூரியனை வணங்குறாய், காளை கன்றை வணங்குறாய், இதெல்லாம் வணங்கக்கூடாது. இறைவனை மட்டும்தான் என்ன செய்யணும், வணங்கணும்னா. நான் அந்த காலம் எப்படி இருந்து சொன்னால் விரலை எங்கள் மீது நீட்டக்கூடிய நிலைமையில் இருந்தான். நீங்கள் மட்டும் என்ன செஞ்சுட்டீங்கிறீங்கன்னு சொல்லி அந்த நிலைமையில் இணை வைப்பு என்ன செஞ்சிருந்தது, வளர்ந்து போயிருந்தது. எந்த அளவுக்கு வளர்ந்து போயிருந்தது அப்படி என்று சொன்னால், இந்துக்கள் இன்றைக்கு நடக்குது, ஏனைய மதத்தவர்கள் தர்காக்களுக்கும் தர்காவில் உள்ளவர்கள் அவர்களது இடங்களுக்கும் போகிற அளவில் என்னது ஒரு சர்வசாதாரணமான நிலைமை இருந்தது. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அதற்கு எதிரான பிரச்சாரங்கள் ஆரம்பித்து, இஸ்லாம் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, இந்த எழுச்சி இல்லாமல் ஒரு நாள் இந்த சமுதாயம் வளர முடியாது என்று சொல்கிற நேரத்தில் நம்ம தௌஹீத் என்ற வார்த்தையை அடிக்கடி என்ன செஞ்சோம், யூஸ் பண்ண. அதனால தான் பேர் என்ன, தௌஹீத் என்ற பேர், தௌஹீத் வாதிகள் என்ற பேர் கிடைச்சிது. இதே விஷயம் ஏனைய மக்களும் ஏனைய ஊர்களில் கிடைக்கல, அவங்களுக்கு அந்த பேர் கிடைக்கல. இப்போ உதாரணமாக அஹ்லே ஹதீஸ் என்ற பேர், அஹ்லே ஹதீஸ் என்ற பேரை நம்ம நாட்டில் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அவங்களுக்கு அந்த பேர் என்ன எதனால் கிடைச்சிது, இதே ஏகத்துவத்தாலாம் கிடைச்சிது. ஆனால் அவர்களுடைய பிரச்சார முறைமையும் அவர்கள் மையப்படுத்தி பேசின விஷயங்களை வச்சு அந்த பேர் என்ன செஞ்சது, கிடைச்சிது. சவுதி அரேபியா போன்ற அரபுலகத்திலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய மக்களுக்கு, இணை வைப்புக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடிய மக்களுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, சலஃபியா, சலஃபிகள், சலஃபியூன்கள் இப்படி சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு அடையாள பெயர்கள் என்ன செஞ்சது, கிடைச்சிது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் போகிற நேரத்தில் அந்த அடையாள பேரை யார் பாத்தில்ல இருக்கிறாங்களோ அவங்க யூஸ் பண்ணிக்கொள்வாங்க. இப்போ இந்த அடையாள பேருக்காக உயிரை விட்டோம்னு வைங்களேன், பெரிய பிரச்சனையை என்ன செஞ்சிடும், மாறிடும். இப்போ ஒரு காலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட பேர் தான் அஹ்லு சுன்னா வல் ஜமா. என்ன அஹ்லு சுன்னா வல் ஜமா, இந்த பேர் கிடைச்சு. இன்றைக்கு யார் யூஸ் பண்ணுறாங்க, சுன்னத்து வல் ஜமாத், அஹ்லு சுன்னத்து வல் ஜமாத்ன்னு சொன்ன உடனேயே சுன்னத்து வல் ஜமாத்ன்ற பேர் நேர எங்கே போயிருதுன்னு சொன்னால் அஹ்லுல் பிதா, பிதத்துவாதிகள் என்ற அந்த அடையாளங்களுக்கு போய் என்ன செஞ்சிருது, சேரக்கூடிய ஒரு நிலைமை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இதே தௌஹீத் வாதிகள் என்ற வார்த்தை ஒரு காலத்தில் முஅ்தஸிலாக்களுக்கு யூஸ் பண்ணப்பட்டுச்சு. முஅ்தஸிலாக்களுடைய அதாவது 6 நிபந்தனைகளில் ஒரு மிகப்பெரிய நிபந்தனை தௌஹீத். முஅ்தஸிலா என்ற ஒரு வழிகட்ட பிரிவு யூஸ் பண்ணாங்க தௌஹீத் என்றது. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், ஒரு தெளிவு நம்மகிட்ட இருக்க வேண்டும். இது எங்களுக்கு வழங்கப்படுகின்ற குர்ஆன் சுன்னாவை பேசுவதனால், ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்வதனால் மக்கள் சொல்லுகின்ற ஒரு அடையாள பெயர் தௌஹீத் வாதிகள். நம்ம சொல்லக்கூடிய பிரச்சாரத்தை வைத்து சொல்லுகின்ற ஒரு அடையாள பெயர். இந்த அடையாள பெயரை நம்ம எந்த அளவில் யூஸ் பண்ணணும், எந்த அளவில் யூஸ் பண்ணக்கூடாது என்ற விஷயத்தில் நம்ம மிகவும் என்ன செய்யணும், கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் அதை சொல்லக்கூடிய மைய கருத்து அதான் கொள்கை. அந்த கொள்கையில் என்றைக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, நாங்கள் மாறிவிடக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரைட். இப்போ ஏன் நான் சொன்னேன் தெரியுமா, இந்த அடையாள பெயரை இன்றைக்கு தவறான கொள்கையுடையவர்களுக்கு அடையாளப்படுத்த யூஸ் பண்ணுறாங்க. தௌஹீத் ஜமாத்னு தமிழ்நாட்டில் சொன்னால் எதை சொல்கிறாங்க, இப்போ தௌஹீத் ஜமாத் அப்படி என்று சொன்னால் சிம்பிளாக தௌஹீத் ஜமாத் என்று சொன்னால் எந்த ஜமாத்தை நோக்கி அந்த பேர் போகுதுன்னு இப்போ உங்களுக்கு தெரியும், விளங்கிட்டா? இதுக்கு பேர் அடையாள பெயர். இதுக்கு பேர் என்ன, அடையாள பெயர். எனவே தௌஹீத் சமுதாயம் எதிர்நோக்கின்ற நவீன சவால்களில் முதல் பிரச்சனையே அடையாளம், விளங்கிட்டா? எங்களுடைய அடையாளம் என்பது மிகப்பெரிய பிரச்சனை. இன்றைக்கு மக்கள் ஒன்றை புரிந்து குர்ஆன் சுன்னாவை ஏற்க வர வேண்டும் என்றால் நம்ம தௌஹீதின் பக்கம் வாங்க, குர்ஆன் சுன்னாவின் பக்கம் வாங்க என்ற அந்த அழைப்பை நம்ம அடையாள பேரின் ஊடாக மட்டும் உயர்த்தி வச்சிருந்தோம் என்று வைங்க, நாளைக்கு வழிகேடுகள் நுழைவதற்குரிய மிகப்பெரிய கதவா எது மாறும், அந்த பேர் தான் மாறும். அந்த பேர் தான் என்னது, மாறும். உலகம் இதில் கவனமாக இருக்குது. ட்ரேட்மார்க் அப்படின்ற ஒரு பேரை வச்சு அதுக்கு கிட்ட நெருங்க விடாமல் எல்லா ரூல்ஸையும் வச்சு வேறு எவனும் யூடியூப்பை குழப்பிடக்கூடாது. யூடியூப் நெட்டுன்னு ஒருத்தன் திறந்து விட்டானே எப்படி இருக்கும், youtube.net அப்படின்ற திறந்துட்டானா எந்த யூடியூப், இப்போ நம்ம வளமையாக பார்க்குற யூடியூபா அல்லது .netஆன ஒரு பிரச்சனை வருமா இல்லையா? அதனால் அவங்களே நெருங்க முடியாத மாதிரி அவன் எல்லாத்தையும் வச்சிருப்பான். கூகுள் நல்ல பிரபல்யமான இணையதளம், நம்ம கூகுள் .netன்னு ஒன்று திறந்துருவோம்னு நினைக்கலாமா? உங்களுக்கு நினைச்சா நடக்குமா? நடக்காது.
அடையாளத்தில் சரியாக கவர் பண்ணிக்கிறேன். நம்ம பிரச்சனை என்னன்னு சொன்னால், மக்களிடத்திலே கொடுக்கிற நேரத்தில் நம்ம கொள்கையை சொல்கின்றோம் உண்மை, ஆனால் அந்த கொள்கையை சொல்கிற நேரத்தில் அடையாளத்தை கொஞ்சம் கவனிச்சுக்கணும். அந்த அடையாளத்தை நாம் இழந்தோம் என்றால், அந்த அடையாளத்தை நம்ம இழந்தோம் என்று சொன்னால், ஒரு சமுதாயம் வரலாற்றை இழந்தால், ஒரு சமுதாயம் வரலாற்றை இழந்தால் எதை இழக்கிறாங்க? அடையாளத்தை இழக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒரு சமுதாயம் தங்களுக்கு ஒரு ஹிஸ்டரி இழந்துட்டாங்கன்னு வைங்களேன். என்ன ஹிஸ்டரி என்று தெரியாதுன்னா, இவங்கெல்லாம் வங்காள தேசத்திலிருந்து வந்தவர்கள், பங்களாதேஷிலிருந்து வந்தவர்கள், இன்றைக்கு பர்மா மக்கள் உள்ள அரக்கான் பிரதேசத்து மக்களுக்கு சொல்கிறாங்களா இல்லையா? அடையாளம் போச்சு, வரலாறு இல்லை. இன்றைக்கு இணையதளங்களூடாக நம்ம தெரிஞ்சுக்கிற வரலாறு இருக்கே தவிர அந்த மொழியில் எழுதப்பட்ட என்ற வரலாறுகள் குறைவு. எனவே அடையாளம் மிக முக்கியம். எனவே தௌஹீத் சமுதாயம் எதிர்நோக்கக்கூடிய பெரிய சவால் இன்றைக்கு இந்த அடையாள பெயர்களை, ஒரு காலத்தில் முஅ்தஸிலாக்கள் எப்படி தௌஹீத்வாதிகள் அதாவது அழைக்கப்பட்டார்களோ அதே மாதிரி முஅ்தஸிலாக்குடைய கொள்கை சார்ந்த அந்த நிலைகளை சில பொழுது ஆதரிக்கக்கூடிய அமைப்பினர்கள் தங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. தௌஹீத் ஜமாத்தின் பக்கம் வாங்கன்னு நம்ம இன்றைக்கு பிரச்சாரம் செய்கிற நேரத்தில் எந்த தௌஹீத் தெரியுமான்னு விளங்கப்படுத்த வேண்டியது. என்ன பிரச்சனை? நம்ம அந்த தௌஹீதை சொல்லலை, இந்த தௌஹீதை சொல்கிறோம். பிரச்சனை கொள்கை தெளிவு, கொள்கை சரியாக இருக்குது, நம்ம சொல்லக்கூடிய கண்டென்ட் சரியாக இருக்குது, அடையாளம் பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை ஆயிட்டு? அடையாளம் பிரச்சனையாகி விட்டது. எனவே மிக கவனமாக இருக்க வேண்டும். நம்ம செய்யக்கூடிய அடையாளங்களுக்கு என்றைக்கும் உயிரை விட்டு அடையாளங்கள் போராடக்கூடாது. அதனுடைய சப்ஜெக்ட் தாதிஹி தஅவத்துனா, இதான் எங்களது அழைப்புன்னு நம்ம சொல்லக்கூடிய அழைப்பு இருக்குது. இந்த அழைப்புக்கான போராட்டம் தான் எங்களிடத்தில் மிக தெளிவாக இருக்க வேண்டும். எனவே இந்த சமுதாயம் இன்றைக்கு சந்திக்கிற மிகப்பெரிய சவால்களில் ஒன்று, எங்களை நாம் எப்படி அடையாளப்படுத்தி கொண்டோம் என்பதுதான். எங்களை நாம் எப்படி அடையாளப்படுத்தி கொண்டோம் என்றுதான். எனவே அந்த அடையாளத்திலிருந்து சரியான ஒரு அடையாளத்தை இந்த சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு தேவையில் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். அஹ்லு தௌஹீத் என்று ஒரு காலத்திலே முஅ்தஸிலாக்களுடைய குறிப்பிட்ட காலப்பகுதியில் அஹ்லு தௌஹீத்னு அழைக்கப்பட்டாலேயே முஅ்தஸிலாக்கள் என்ற அடையாளம் இருந்துச்சு. முஅ்தஸிலாக்கள் என்ற அடையாளம் இருந்துச்சு. அதே மாதிரியான ஒரு காலம் திரும்பி வந்துட்டோன்னு நினைக்கக்கூடிய அமைப்பில் குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய ஏகத்துவம், தௌஹீத், குர்ஆன் சுன்னா அப்படி என்று சொன்னாலேயே இந்த தௌஹீத் என்ற அடையாளத்தினூடாக சொல்ல வேண்டி இருப்பதனால பேர் என்ன செய்யுது? வருதா இல்லையா? பேரை மாத்திரத்துக்கு கூட எங்களில் நிறைய பேருக்கு ஒரு யோசனை, பேரை மாற்றினா கொள்கை விட்டு வெளியே போயிடுவோம் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு பயம் என்ன செய்யுது? இருக்கக்கூடிய நிலைமையில் நாம் இருக்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது நம்ம முழுமையாக இங்கே பேச முடியாது, ஆனால் ஒரு அளவு நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். எங்களை நாம் எப்படி அடையாளப்படுத்திக் கொள்கிறோம் என்றதை வச்சு தான். ஒருத்தர் எப்பயுமே டென்ஷனாகவே அறிமுகம் ஆகிக்கிறார்னு வைங்களேன், அவர்கிட்ட யாரும் பொறுமையை எதிர்பார்க்க மாட்டாங்க. அவர் வாராரு பேசாதீங்கன்றாங்க. என்ன காரணம்? அவரோட சைனே கோவப்படுறது தான், அவருடைய அடையாளமே கோவப்படுறது தான் என்கின்றது கொடுத்த பிறகு நான் எப்படிப்பட்ட பொறுமைசாலின்னு நீங்கள் எவ்வளோ விளங்கப்படுத்தியும் சரி வராது. நீங்கள் அடையாளப்படுத்தினது எப்படி? இப்படித்தான். எனவே மிகப்பெரிய சவால் இன்றைக்குது, சாதாரண சவால் அல்ல, மிகப்பெரிய ஒரு சவால் எங்களது அடையாளம். இதை நம்ம யோசிக்க வேண்டி இருக்கிறது. இன்றைக்கு வழிகட்ட கொள்கைகளும், அதாவது குர்ஆன் சுன்னாவிலே உள்ள விஷயங்களை நிராகரிக்கக்கூடிய ஹதீஸ்கள், நூற்றுக்கணக்கான ஹதீஸ்களை தூக்கி எறிந்து அவைகளெல்லாம் எமது சிந்தனைகளுக்கு ஒத்து வரவில்லை என்றும், அதை குர்ஆன் சுன்னாவுடைய தலையில் போட்டு இதுக்கு பொறுப்பு குர்ஆன் சுன்னா என்று சொல்லியும் என்கின்ற அமைப்பிலான வழிகேடுகள், தலாலத் இந்த சமுதாயத்தில் வளர்ந்து கொண்டு வருது. இந்த சமுதாயத்தை வளர்ந்து வரல அதே அடையாள பேரில் தான் அதுவும் வளருது, அதுவும் அதே அடையாள பேரில் வளருது. இது உண்மையிலேயே இந்த குர்ஆன் சுன்னாவுக்கு வெளியே நின்று பார்க்கக்கூடிய அல்லது இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை அங்கீகரிக்காத மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், தௌஹீத்வாதிகள் ரெண்டாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கு காரணமாக என்ன செஞ்சது? வழிவகுக்குது. அப்படியா இல்லையா? அப்படி அதாவது இதுக்கு ஒரு பெரிய ஒரு அடையாளமாக இது என்ன செய்கிறது? மாறிவிட்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். எனவே இது ஒரு பெரிய சவால். நமது வழிகேடுகள், நமது அதாவது இந்த பாதையினூடாக உள்ளே வருவதற்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. உதாரணமாக கேட்குறாங்க, நம்ம குர்ஆன் சுன்னாவை பேசுகிற நேரத்தில் குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிற நேரங்களிலெல்லாம் இந்த கேள்வி பல இடங்களில் வருகிறதை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். ஒரு அறிவிப்பு வருது, தௌஹீத் ஜமாத் இந்த ஹதீஸை நிராகரிக்கிறது அப்படின்னா, உண்மையிலே கொள்கைக்கு வெளியே உள்ளக்கூடிய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, முந்தி ஒரு காலத்தில் நல்ல முறையில் குர்ஆன் சுன்னா பிரச்சாரம் செஞ்சுட்டாங்க, இன்றைக்கு எல்லாமே வழிகட்டு போயிட்டாங்கன்னு எல்லோரையும் நினைக்கக்கூடிய இடத்துக்கு என்ன செஞ்சுக்குது? கொண்டு வந்து விட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சவாலை நாம் என்ன செய்கிறோம்? எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். இதை பற்றி யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், இதற்காக வேண்டி ஒன்று கூட வேண்டும். நாம் எம்மை சரியாக அடையாளப்படுத்திக் கொள்வது எப்படி, என்ன சொல்வது என்பதை நம்ம சொல்ல வேண்டும். இதுக்கு நம்ம ஒரே வழி, என்னை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு ஆலம்,
எனது சிந்தனையில் தோன்றக்கூடிய ஒரு வழியை நான் சொல்றேன். அவர்களே எங்களுக்கு ஒரு அடையாளம் சொல்றாங்க. வழிதவறிய மக்களே, இதிலிருந்து தடம் புரண்டவர்கள் அடையாளம் சொல்றாங்க, சலபிகள் என்ற ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை ஏற்றுக்கொள்வதுதான் சிறந்தது. எப்படி அந்த அடையாளத்தை நாம் மிகச் சிறந்த முறையில் ஏற்றுக்கொள்வோம், அதை டிஃபென்ஸ் பண்றதல்ல, அதை தவிர்ப்பதல்ல. அந்த அடையாளம் தான் எங்களது அடையாளம். நீங்க எதை சொல்றீங்களோ, நீங்கள் எங்கள் அடையாளத்தை வளர்ப்பது மிகவும் சிறந்தது. நீங்க தான் வளர்க்கணும் அந்த அடையாளத்தை. நாங்களும் நீங்களும் கொள்கை அடிப்படையில் வேறுபட்டவர்கள் என்பதற்கு சலஃபியா என்ற வார்த்தை எப்படி அரபுலகமும் மற்ற இடங்களிலும் கடந்த காலம் தொடக்கம், இன்றைக்குள்ள அரபுலகம் மட்டுமல்ல, ஒரு காலம் தொடக்கம், அதாவது 4வது 5வது நூற்றாண்டுகளில் இருந்தே பயன்படுத்தப்பட்ட ஒரு அழகான வார்த்தை தான் சலஃபியான்ற வார்த்தை. இந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்னன்னா, குர்ஆனும் சுன்னாவையும் எப்படி மாறாமல் களங்கம் இல்லாத காலத்தில் நபித்தோழர்கள் இதை சுமந்தார்களோ அதே களங்கமற்ற தூய்மையான மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் பின்பற்றுதல் என்பதுதான் அர்த்தம், சலஃபியான்ற வார்த்தையுடைய அர்த்தம். விளங்கிட்டா? இந்த வார்த்தையை நம்ம எங்களுக்கு அங்கீகரித்துக் கொள்வது ஒரு மிகச்சிறந்த தீர்வாக இருக்கலாம் அப்படின்னு நான் என்ன செய்கிறேன், நினைக்கிறேன் இந்த விஷயத்தில். ஆனால் இது சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். எவ்வளவு பிரச்சாரம் செய்து விட்டாலும் சரி, இந்த விஷயத்தை நம்ம அடையாளம் காணலைன்னு வைங்க, ஒரு பெரிய தவறில் போய் என்ன செய்வோம், விழக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது, அன்புள்ள சகோதரர்களே, இந்த தௌஹீத் சமுதாயத்தை எதிர்நோக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால்களில் ஒன்றுதான் தௌஹீதை நாம் புரிய வைத்த முறை. தௌஹீதை நாம் புரிய வைத்த முறை இது ஒரு பெரிய ஒரு சவால். இன்றைக்கு தௌஹீதை நாம் புரிய வைத்த முறை என்று சொன்னால், நாம் ஒரு அமைப்பாக, ஒரு அறிஞருடைய அடையாளமாக, ஒரு நாட்டுடைய அடையாளமாக, ஒரு கூட்டத்துடைய கொள்கையாக சில பொழுதுகளில் நாம் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். எல்லா இடங்களிலும் இல்லாது விட்டாலும், எல்லா நேரங்களில் இல்லாது விட்டாலும், ஒருவருடைய, ஒரு அமைப்புடைய, ஒரு நபருடைய, ஒரு நாட்டுடைய கொள்கையாக சில பொழுதுகளில் நாம் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். இது என்ன காரணமாகவும் நிகழ்ந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அது சவால். இன்றைக்கு ஒரு சவால். ஒருவர் நல்ல முறையில் ஸ்பீச் பண்றாரு, நல்ல முறையில் குர்ஆன் சுன்னாவை மக்களுக்கு விளங்கப்படுத்துறாரு, அவ்வளவுதான், அவரை விடுறதில்லை. எங்க போனாலும் அவரை தான் என்ன செய்யறது, ஹைலைட் பண்ணி காட்டி அவருக்கு கூட்டத்தை சேர்த்து கொடுக்கிறது. அவருக்கு என்ன செய்யறது, ஒரு 10, 30,000, 40,000 பேரை சேர்த்து கொடுத்தாச்சா, அவர் ஒரு ட்ரெக் பாஞ்சாருன்னு வைங்களேன், டோட்டல் 30,000 எடுத்துட்டு என்ன செஞ்சிருவாரு, போயிடுவார். இப்ப ஏன் அடையாளமா யாரை காட்டினோம், ஒரு நபரை என்ன செய்கிறோம். இதெல்லாம் கொள்கையில் ஏற்பட்ட பிழை அல்ல. கொள்கையில் ஏற்பட்ட பிழைண்டா முழு உலகத்திலையும் சேம் டைம்ல ஏற்பட்டிருக்கணும். கொள்கையில் ஏற்பட்ட பிழை இல்லை, கொள்கையை அணுகிய ஒரு சூழலில் ஏற்பட்ட பிழை இது. விளங்கிட்டா? ஒரு நபரை நம்ம அடையாளப்படுத்தி காட்டுற நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் என்றால், ஒருவருடைய திறமையை மதிக்க வேண்டும், அறிவை மதிக்க வேண்டும். ஆனால் மக்கள் ஃபித்னாக்குள்ளாகிறார்களா என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹாலித் இப்னு வலீதை படை தளபதியிலிருந்து எடுங்கன்றாங்க. ஒரு குத்தமும் செய்யல. அவர் சிறந்த போர் வீரர், வெற்றியைத்தான் கொண்டு வந்து சேர்க்கிறாரு. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபித்னாவுக்குரிய பாபண்டாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஃபித்னா இந்த சமுதாயத்துக்குள்ள நுழையாமல் இருப்பதற்கு ஒரு கதவு என்று சொன்னாங்க. அவ்வளவு நிப்பாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் ரலியல்லாஹு ஏற்றுக்கொள்ளல. உமர் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வராங்க, சொல்றாங்க, நான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதை நம்ம ஆலோசனையாக சொன்னேனோ அந்த ஆலோசனையை நான் நிறைவேற்றாது விட்டால் நான் பொய்யா சொல்லிக்கிறேன், நான் தவறாக சொல்லி இருக்கிறேன். எனவே உடனே கடிதம் எழுதுகிறார் அபு உபைதாவுக்கு, நான் ஹாலித் இப்னு வலீதை படை தளபதியிலிருந்து நிறுத்திவிட்டேன், யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. செய்தி அபு உபைதா மறைக்கிறாரு, அவருக்கு கீழே இருந்து போராடுறாரு, மறைக்கிறார் என்று சொன்னால் லீட் பண்றாரு, மக்கள் தெரிவிக்கல. பின்னர் ஹாலித் இப்னு வலீதுக்கு அந்த செய்தி சொல்லப்படுது. ஹாலித் இப்னு வலீத் ஒரு மனிதனாக, ஒரு போராளியாக இருந்து என்ன செய்யறாரு, போராடுறாரு. என்ன எதற்காக செஞ்சாரு? உமர்லாம் சொன்னாங்க, மக்கள் தெரிந்து கொள்ளட்டும், இன்னமா யன்சுருல்லாஹு தீனஹு, அல்லாஹ் தனது தீனுக்குத்தான் உதவி செய்கிறான், இந்த நபருக்கல்ல, அல்லாஹ் தனது தீனுக்குத்தான் உதவி செய்கிறான் என்று தெரிந்து கொள்ளட்டும். நம்மகிட்ட ஃபிக்ஹுல் ஃபிதன் இருக்கல. ஒரு ஃபித்னா எப்படி வந்துச்சு, வழிகேடு எப்படி நுழைந்துச்சு, எப்படி இந்த சமுதாயத்தில் தவறுகள் நுழைந்தன, இதை நம்ம புரியல. இதை நம்ம என்ன செய்யல, புரியவில்லை. ஆனால் இதுதான் இங்க மிக முக்கியம். இதன் ஊடாக பெரிய ஒரு வழிகேட்டை
நமது கையால் ஷைத்தான் உருவாக்குவதற்கு காரணமாக மாறக்கூடிய ஒரு சூழல் என்ன செஞ்சது வந்துச்சு. இனியும் வரலாம். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் ஃபித்னத இதா அக்பலத் அரஃபஹா குல்லு ஆலிம் வ இதா அத்பரத் அரஃபஹா குல்லு ஜாஹில். ஒரு ஃபித்னா வருகின்ற பொழுதே ஒவ்வொரு அறிஞர்களும் புரிந்து கொள்வார்கள், இது நல்லதல்ல, இது ஃபித்னா தான். ஆனால் கேட்க மாட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு அறிவியலர்களும் அது முடிஞ்ச பிறகு தான் நீங்கள் சொன்னீங்க தான் நான் கேட்கலன்னுவாங்க. அப்படி இன்றைக்கு நிறைய பார்க்குறோம். விளங்கிட்டா? நீங்கள் சொன்னீங்க தான் நம்ம கேட்கல, என்றைக்கு கேட்டோம்? இந்த மாதிரியான ஒரு நிலையை ஃபித்னா ஏற்படுத்தும். இப்போ இரண்டாவது, நம்ம செஞ்ச பிழை, எந்த ஒரு அமைப்பையும், எந்த ஒரு நபரையும், எந்த ஒரு நாட்டையும் நம்ம முற்படுத்தி அடையாளப்படுத்தி என்ன செய்யக்கூடாது, இதுதான் தௌஹீத் என்று காட்டக்கூடாது. நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக எங்களுக்கு மாறும் எது தெரியுமா? அதை பாதுகாக்கிறது பெரிய பிரச்சனையான செய்யும் மாறும். கொள்கையை பாதுகாத்தோமோ இல்லையோ அடையாளங்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் நம்மளுக்கு என்ன செய்யும் ஏற்படும். இந்த அடையாளங்களை பாதுகாத்தே நாளைக்கு என்ன நடக்கும்? நான் இங்கே சொல்லல, அடையாளங்கள் தேவையே இல்லைன்னு சொல்ல வரல, விளங்கிட்டா? ஆனால் நம்ம அறிமுகப்படுத்திய முறைகள், நம்ம கொள்கை பிரச்சாரத்தை செய்கின்ற நேரத்தில் நம்ம கண்டுகொள்ளாத ஃபித்னாக்கள் நம்மை என்ன செய்கிறது, இங்கே குத்தக்கூடிய நிலை பார்க்கிறோம். இன்னும் இந்த சமுதாயம் அந்த விஷயத்தில் உணர்வு பெற்றதாகவும் என்ன செய்யலை, விளங்க முடியலை. இன்னும் பல வழிகேடுகளுக்கு அத்திவாரம் போடுகின்ற அமைப்பிலான விஷயங்களை ஷைத்தான் என்ன செய்கிறான், பயன்படுத்தக்கூடிய நிலையிலே நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இரண்டாவது விஷயம் என்ன? இரண்டாவது, நாங்கள் எப்படி எமது கொள்கையை அறிமுகப்படுத்துகிற நேரத்தில் நம்ம விட்ட சில தவறுகள். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் கொள்கைக்கான ஒரு அடையாளமாக அன்றைக்குள்ள மக்கள் சொன்னார்கள். அபுல் ஹசன் அஷ்அரி அவர்கள் தவறான கொள்கையிலிருந்து வாருகிற நேரத்தில் இன்னி அத்தகது பிமா அத்தகத பிஹி அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லான்னு சொன்னார்கள். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் எந்த கொள்கையை சொல்கிறாரோ அதை நான் சொல்கிறேன். அப்போ ஒரு நபரை அவருடைய கொள்கையை சொல்கிறதுக்கு, சுருக்கமாக சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணாங்க, மறுக்கல. அந்த இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் என்னால் மக்கள் ஃபித்னாக்குள்ளாக கூட என்பதற்காக என்ன செஞ்சார் தெரியுமா? அவர் செஞ்ச இரண்டு வேலை. ஒன்று ஹதீஸை எழுதியது, ஒன்று ஹதீஸை தொகுத்தது. ஆனால் தன்னிடமிருந்த ஃபத்வாக்களை அவர் நூலாக எழுதலை. தன்னிடம் எந்த ஃபத்வாக்களையும் புக்காக எழுதலை. எழுதாமல் என்ன சொன்னார்னா, மக்களை விட்டு விடுங்கள், நாங்கள் எங்கிருந்து எடுத்தோமோ அங்கிருந்து அவங்க எடுக்க அவங்கள பழக்குங்க. குர்ஆன்லையும் சுன்னாலிருந்து எடுப்பதற்கு மக்களை பழக்குங்கள், எங்கள் நூல்களை அடையாளப்படுத்த வேண்டாம் என்று சொன்னார். நூல் எழுதலை. ஆனால் என்ன நடந்தது? அல்லாஹ் இன்னும் அவரை உயர்த்தி விட்டான். உலகத்தில் எவருடைய ஃபிக்கும் சேராத அளவில் அவருடைய மார்க்க தீர்ப்புகள் சேர்ந்துச்சு. ஏன்? ஒருத்தர் ஃபித்னா விட்டு எவ்வளோ தூரமாகிறார் அவ்வளோ குர்ஆன் சுன்னா விட்டு என்ன செய்வார், குர்ஆன் சுன்னாவுக்கு நெருக்கமாக இருப்பார். 160 அறிவிப்புகள் அவருடைய மார்க்க சட்டங்களை தாங்கிய நூல்களாக மசாயில் அஹ்மது பின் ஹம்பல் அப்படின்னு இன்றைக்கு எங்களுக்கு என்ன செஞ்சது, கிடைச்சது. காரணம், மாணவர்கள் கேட்க ஆரம்பிச்சாங்க, எழுதலையா, கேட்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு என்ன தீர்ப்பு, அதை அவங்க எழுதிக்கினார். அதை என்ன செஞ்சாங்க, அவர்கள் எழுதி கொண்டார்கள், நூல்களாக எங்களுக்கு சேர்ந்துச்சு. பண்புள்ள சகோதரர்களே, இதை நான் ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? நாங்கள் இயன்ற அளவுக்கு இந்த விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். கொள்கையை பிரச்சாரம் செய்ய வேண்டும். கொள்கையை சுமந்தவர்களையும், கொள்கையை சுமந்த நாட்டையும், கொள்கையை சுமந்த அடையாளங்களையும் ஒரு அளவாக பயன்படுத்தணும், ஒரு அளவாக மட்டும் பயன்படுத்தணும். அது மாறினால் நாங்கள் மாறிட்டோம் என்று மக்கள் நினைக்கிற இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது, கொண்டு விடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு பெரிய ஒரு சவால் அது. இன்றைக்கு ஏகத்துவத்துக்கு சவால் என்ன? கொள்கை தூய்மை, தூய்மையான கொள்கை, அழகான கொள்கை. பிரச்சனை எதில் இப்போ இதில் தான் என்ன செய்யுது, பிரச்சனை இருப்பதை பார்க்கிறோம். மூன்றாவது, பண்பாட்டு ரீதியான சவால். இன்றைக்கு ஏகத்துவ பிரச்சாரம் அணுகக்கூடிய விஷயத்தில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், பண்பாட்டு ரீதியான ஒரு சவால். பண்பாட்டு ரீதியான சவால் என்றால், எல்லாம் நம்ம மக்களிடத்தில் இப்படித்தான் பிரச்சாரம் செய்ய வேண்டும், இப்படித்தான் பிரச்சாரம் செய்ய வேண்டும். எதை பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதை எங்கிருந்து எடுக்கணும்? குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் எடுக்கணும். எதை பிரச்சாரம் செய்யணும் மக்கள்கிட்ட, எந்த ஏகத்துவத்தை சொல்லணும் என்பதை, அதை எப்படி பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதையும் அங்கிருந்து தான் எடுக்க வேண்டும். எடுத்து நிறைய பேர் மறந்துட்டாங்க. அதை எப்படி பிரச்சாரம் செய்ய வேண்டும், அதாவது காயாத் வசாயில், இலக்குகளும் அணுகுகின்ற முறைகளும் ரெண்டும். அதுக்கு தான் சொல்லுவாங்க அகீதத்தன் வ மின்ஹாஜா, அகீதத்தன் வ மன்ஹஜன்.
அதாவது எதை நம்ம பிரச்சாரம் செய்யணுமோ அதுவும் அதை அணுகுகின்ற முறையும் எங்கிருந்து வரணும், இங்கிருந்து வர. அதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். எங்கள்கிட்ட சில மக்கள்கிட்ட ஒரு பழக்கம் ஒன்று என்னென்னா, ஒருத்தர் சினிமா கேட்டுட்டிக்கிறான்னா அவனை திருத்துறதுக்கு நாகூரிய மணிப்பாட்டை பாட்டை கொடுக்குறது. விளங்கிட்டா என்ன? இப்போ பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவு திருந்திட்டாராம். எப்படா ஓரளவு திருந்திட்டாருன்னா, அந்த சினிமாவிலிருந்து இந்த சினிமாவுக்கு வந்துட்டாரு, இது ஓரளவு திருந்திட்டாராம். இதில் நம்ம என்ன விளங்கணும் தெரியுமா? அவரளவில் அது மாற்றம் தான் உண்மை, அவரளவில் அது மாற்றம் தான், அதெல்லாம் பிரச்சனை. இறைவன் அளவில் இது என்ன? எங்கட பார்வை எங்கிருந்து வரணும்ன்றா, இதை நம்மட வாழ்க்கைக்கே ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நம்மட வாழ்க்கைக்கே ஏற்றுக்கொள்ள மாட்டோம். கடையில் ஒருத்தன் இருக்கிறான், வளமையாக 1 லட்சம் களவு எடுத்துட்டு இப்போ 50 தான் எடுக்கிறான்னு வச்சுட்டிக்க மாட்டோம். இப்போ 10 எடுத்தாலும் அனுப்பிடுவோம். ஒழுக்க கேடுள்ள ஒருவரை அங்கீகரிச்சுக்கிட்டு இப்போ ஹாஃப் தான் ஒழுக்க கேடு இல்லாமல் அங்கீகரிப்போமா? அங்கீகரிக்க மாட்டோம். எந்த வகையில் குர்ஆன் சுன்னாவை நம்ம எப்படி அணுகிறன்றதை குர்ஆன் சுன்னாலும் இது எடுக்காமல் இவராக ஒரு கற்பனை பண்ணிக்கிறது. பரவாயில்ல, சுபகாவு தொழுகிறாரு, பரவாயில்ல லுஹராவு தொழுகிறாரு, முந்தி டெய்லி என்ன செய்வார், தர்காவுக்கு போகிற, இப்போ ஹாஃப் ஆஃப் தான் போகிற. இப்போ இல்லை, இப்படி இல்லை. விளங்கிட்டா? என்னதான் இசை அமைச்சிட்டாலும் தர்ஜுமா வாசிக்கிறாருன்றது. விளங்கிட்டா? நமக்கு என்ன அதில் சப்ஜெக்ட்? விளங்கிட்டா? நம்ம எதை பிழையண்டுமோ அதை பிழையண்டு சொல்லுவோம். எதை அவர் நன்மையாக செய்கிறாரோ அது அவருக்கும் அல்லாவுக்கும் இடையில் உள்ள விஷயம். நம்ம என்ன சொல்கிறோம்டா, ஒரு விஷயத்தில் பிழை காண்றோமா, அந்த பிழையை விமர்சிங்க. இது தவறு, இது பிழை, குர்ஆன் சுன்னாவுக்கு முரண், அவர் நல்ல மனிதரே, அது நமக்கு வேலை இல்லை, அது அல்லாஹ் அவரை பார்த்துக்கொள்வான். நாம சொல்லலை நாங்கள் சொர்க்கவாதி அவர் நரகவாதி என்று சொல்லலையே. அப்படி சொன்னா தானே பிழை. அல்லாஹு தஆலா சில பொழுதுகள் அல்லாஹ் எங்களை எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும், எங்களை தண்டித்து அவர்களை மன்னிக்கலாம், அதில் பிரச்சனை. இங்கே யார் தண்டனைக்குரியவர் யார் நரகத்துக்குரியவர் என்றதில்லை, நம்ம அடையாளப்படுத்துகிற குர்ஆன் சுன்னா சொல்லுது, சொல்கிறோம். மன்னிப்பை பொறுத்த வரைக்கும் அது இறைவனுடைய, எல்லோரையும் அல்லாஹ் மன்னிக்கணும்னு ஆசைப்படுறோம். நம்ம தவறு என்று சொல்கின்றவர்களையும் அல்லாஹ் மன்னிக்கணும் தான் என்ன செய்கிறோம், ஆசைப்படுகிறோம். எனவே பிரச்சனை பண்பாட்டியல் பிரச்சனை ஒன்று என்னன்னு சொன்னால், அணுகுகின்ற முறையும் குர்ஆன் சுன்னாலிருந்து எடுத்திருக்க வேண்டும். எடுத்தோம், ஆனால் முழுமையாக அதை நம்ம பயன்படுத்தலை. சில பொழுதுகளை நம்ம எப்படி ஆகிட்டோம் என்று சொன்னால், அரசியல் அணுகுமுறைகளை தவ்வாவுக்குள் கொண்டு வந்தோம். தவ்வா பிரச்சாரங்கள் எப்படி அரசியல் அணுகு, இது நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயம் எல்லா அமைப்பிட்டையும் இருக்குது, எல்லா அமைப்பிட்டையும் இருக்குது. ஆனால் நாங்கள் எங்களை அடிக்கடி சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று தான் மைக் போட்டு பப்ளிக்காக என்ன செய்கிறோம், பேசுகிறோம். எங்கள் பிரச்சாரம் ரகசிய அறைக்குள்ள என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இது குர்ஆன் சுன்னா. எனவே நாங்கள் விமர்சிக்கப்படுவதற்கு நாங்களே காரணமாகினாலும் பரவாயில்லை, பேசுவது உண்மையாக என்ன செய்யணும், இருக்கணும் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விஷயம். எனவே இந்த இடத்துல நீங்கள் 3வது நின்று பார்க்கணும் என்றால், அணுகிய முறை இருக்குது, அரசியல் அணுகுமுறைகளை நம்ம இங்கே கொண்டு வந்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பேச்சை பேசினால் 3 முறை பேசுவாங்க. உதாரணமாக முடியுதா இப்போ நம்மளால? நான் ஒரு விஷயத்தை 3 முறை பேசினா என்ன வளமாக வருது, 3 முறைக்கு பேசுவார் ஒருத்தர், அவர் தான் இருவீங்க. விளங்கிட்டா? அந்த மாதிரியான ஒரு லெவல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக பேசுவார்கள். உதாரணமாக சுருக்கமாக என்ன செய்வாங்க, பேசுவார்கள். இப்போ இதெல்லாம் நம்மகிட்ட வரணும். ஆனால் இவைகள் ஓகே, வாஜிப் இல்லை, கடமை இல்லை தான். ஆனால் தேவையில்லாத சில அணுகுமுறைகளை கொண்டு வந்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவ்வாக்களத்தில் எங்கேயும் மேசையை தட்டி உடைச்சிட்டு பாஞ்ச மாதிரியான நிலைமுறைகளை பார்க்க முடியாது. இன்றைக்கு அரசியல் அணுகுமுறைகளில் தான் என்ன செய்யறது, அடித்து உடைக்கிறது. விளங்கிட்டா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கவில்லை. ஆனால் அரசியலிருந்து சில பேச்சுக்களை நம்ம கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். அரசியல் பேச்சுக்களை உள்வாங்க என்ன செஞ்சோம், ஆரம்பித்தோம். தேவையில்லாமல் அரசியல் தலைப்புகள் கொண்டு வந்து நம்ம தலைக்குள்ளே போட்டுக்கணும். விளங்கிட்டா? இப்படி போட்டு கொண்டதுனால கேள்வி வேறு, இஸ்லாமும் அரசியலும் வேறு வேறு ஆண்டு. இது விளங்கிட்டா? இஸ்லாமும் அரசியலும் வேறு வேறாண்டா, இஸ்லாம் அரசியலை சொல்லுது, உண்மை செய்யலாம். இப்போ நம்ம அந்த அரசியல் சொல்கிற நிலைமையில இருக்கிறோம், அரசியல் அந்த அரசியலாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதையா நம்ம அதுக்குரிய இடம் இருக்குது. ஆனால் நம்ம பேசுறது அதல்ல. எனவே அன்புள்ள சகோதரர்களே, வேண்டாத விஷயங்களை கொண்டு வந்து நமக்குள்ள சேர்த்து கொண்டோம். வேண்டாதேண்டா மக்கள்கிட்ட எங்களது கடமை கொள்கையை கொண்டு போய் சேர்ப்பது, கொள்கையை கொண்டு போய் சொல்லுவது. அந்த நேரத்தில் ஒருவரை பற்றிய தனிப்பட்ட ரீதியான விமர்சனங்கள் எங்களுக்கு தேவையில்லை. இது அரசியல், அரசியலுக்கு மட்டும்தான் நம்ம தேவை. இதை நான் காரணமாக இது நம்ம தவறிவிட்டோம் இடத்தை பார்க்குறோம். எப்படி என்றால், கத்தம் ஃபாத்தியா ஓதுறது சரியா பிழையா? பிழை. மார்க்கத்தில் பிதாத். எங்கட கடமை என்ன? மார்க்கத்தில் இது பிதாத், இதை செய்யக்கூடாது. வயிறு வளர்க்குறாங்கன்னு சேர்த்து சொன்னோம். விளங்கிட்டா? என்ன சொன்னோம்? வயிறு வளர்க்குறாங்கன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இது தேவையில்லை. விளங்கிட்டா? வயிறை அவன் வளர்க்குறானா இதன் மூலம்,
வயிறை சுருக்குறானா டயட் பண்ணுறானான்றதுல நம்மளோட தலைப்பு விளங்கிட்டா. நம்மளோட அம்சம் இது வழிகேடா, இது பிதஅத்தா, இது சுன்னத்தா, இது ஷிர்கா என்பது அவனோட நீயத்துக்கு நம்ம போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. விளங்கிட்டா. ஆனால் இந்த அணுகுமுறையை நம்ம எப்போ மட்டும் செய்யலாம் தெரியுமா? எப்போ இது நம்ம செய்யலாம் அப்படி என்று சொன்னால், ஒரு சமுதாயத்துடைய இலக்கே உதாரணமாக ஷியா கொள்கை. ஷியா கொள்கையை பொறுத்த வரைக்கும் அதனுடைய மம்பா, அதனுடைய மௌலித், அதனுடைய தோற்றம் யூத மதத்தை அடிப்படையாக வச்சு தோன்றுச்சு. பாத்தினியா அமைப்புகள் என்று சொல்லுவோம், காதியானி என்று சொல்லுவோம். இதனுடைய உருவாக்கமே என்ன? இதெல்லாம் உருவாக்கப்பட்டது, சமைக்கப்பட்டது, குக்டு. விளங்கிட்டா. ஒரு நாட்டால் உருவாக்கப்பட்டு எங்களுக்கு தரப்பட்ட ஒரு விஷயம். அந்த நேரத்தில் மட்டும் அவருடைய இலக்கை பேசலாம், நம்ம நோக்கத்தை பேசலாம். ஆனால் இந்த மாதிரி நேரங்களில் அப்படி பேசுவதனால் சில பொழுதுகள் உங்களுக்கு அது உண்மையாகவும் இருக்கலாம். அப்படி பேசுவதனால் கேட்கக்கூடியவனுடைய காது போயிடும், அவனுடைய கௌரவம் மேலுக்கு என்ன செய்யும், நிற்கும். ஒரு உண்மையை போய் என்ன செய்ய மாட்டோம், சேர்க்க மாட்டோம். வீட்டிலையாவது கொஞ்சம் பிள்ளைகளுக்கு சொல்லக்குள்ள அங்கே இங்கே சொல்கிற நேரத்தில் அணுகிறோம் தானே. அந்த அணுகுமுறையை இங்கே நம்ம என்ன செஞ்சிருக்கலாம், கையாண்டிருக்கலாம். இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா? அவன் திருப்பி போடுறான். அவன் இப்போ என்ன செய்கிறான், தவறான கொள்கையில் அதே ட்ரெக்கை திருப்பி போடுறான். இப்போ நம்ம இஹ்லாஸ் பேச வேண்டியது என்ன? சவுதி பணம் வருகிறது உங்களுக்குண்டா. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், கொள்கையை பேசுங்கள். விளங்கிட்டா. சரியா தவறான்னு பேசுங்க அப்படின்னு நம்ம கேட்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்ததுமா இல்லையா? என்ன பிரச்சனை? இப்போ இது தவறான முறையில் அணுகுகின்றவர்கள், அதாவது அலாமத்து அஹ்லில் பிதா, பிதத்வாதிகளுடைய அடையாளம் அல் வகியத்து ஃபி அஹ்லி சுன்னா, அஹ்லு சுன்னாவுடைய மான மரியாதையில் கையடிப்பது. இது அவர்களுடைய அடையாளம் என்று சொல்லி பிதத்வாதிகளுக்குரிய அடையாளத்தில் செஞ்சு அவங்க சொன்னாங்க. எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாம் அணுகக்கூடிய மிக பிரச்சனையான விஷயம் பண்பாட்டு ரீதியான சவால். உயர்ந்த வகையை, கலப்படமற்ற வகையை, நேர்மையான வகையை, பண்பாட்டோடு சுமர்ந்திருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாகத்தான் நீங்கள் நளினமாக நடந்து கொண்டீர்கள். வலவ் குன்த ஃபத்தன் கலீதல் கல்பி லம் ஃபத்து மின் ஹவுலிக். ரசூலுல்லாஹ் கொள்கையை சுமந்திக்கிறாங்க. நீங்க கடினமான உள்ளமுடையவராகவும் மோசமான வார்த்தை பேசக்கூடியவராகவும் இருந்திருந்தால் எப்பொழுதோ உங்களை விட்டு கலைந்திருப்பார்கள், போயிருப்பாங்கன்றான். என்ன அர்த்தம்? வழிகேடை வழிகேடு என்று சொல்வதில் நளினம் காட்ட சொல்லல. அது வழிகேடு தான், அது தவறுதான், பிழைதான். அதன் மூலம் கிடைக்கக்கூடிய தயவதாட்சணி எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் நபரை பற்றி பேசுகிற நேரத்தில், யாருக்கு அந்த பிரச்சாரத்தை நம்ம வைக்கிறோமோ அவர்களை பற்றி பேசுகிற நேரத்தில் அந்த கிரவுண்டை என்ன செய்யும், நம்ம சரிப்படுத்த வேண்டும். அந்த கிரவுண்டை சரிப்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஷேக் நாசருதீன் அல்பானி அவர்களுடைய ஒரு சின்ன உதாரணம். இமாம் மாலிக் இப்னு அனஸுடைய மஜ்லிஸுக்கு ஒருவர் வாராரு. வந்த உடனே மா தகூலு ஃபில் இஸ்திவா, நீங்கள் அல்லாஹு தஆலா அர்ஷின் மீது இருக்கிறான் என்ற அந்த கொள்கை பற்றி என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார். இமாம் மாலிக் இப்னு அனஸ் சொன்னாரு, அல் இஸ்திவா மஅலூமுன் வல் கைஃபியத்து மஜ்ஹூலுன் வல் ஈமானு பிஹி வாஜிபுன் வஸ்ஸுஆலு அன்ஹு பித்அன் சொன்னாங்க. இஸ்திவா என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச கருத்துள்ள விஷயம். தஃவீலுக்கு மறுப்பு சொல்றாரு. இஸ்திவாண்டா என்ன, அல்லாஹ் அர்ஷில் இருக்கிறாண்டா கருத்து தெரியும், அதை ஈமான் கொள்றது வாஜிப். அதை பற்றி கேள்வி கேட்பது மார்க்கத்தில் புதிய வழிமுறை, அப்படி கேட்கக்கூடாது. இந்த பிதஅத்வாதியை வெளியே போடுங்கன்னு ஒரு அறிவிப்பில் வருது. கேள்வி கேட்டவருக்கு பதில் கிடைக்கல, வெளியே போட்டுருங்கண்ணா. இப்போ ஷேக் நாசருதீன் அல்பானி ஒரு மிகப்பெரிய ஒரு சலஃபி அறிஞர்கள் ஒருவர், அவர் இதை எடுத்து அவருடைய சில்சிலத்து நூர் வல் ஹுதா என்ற அந்த ஸ்பீச்சில் சொல்றாரு, ஹாதா ஃபி ஜமான் இமாம் மாலிக், இது இமாம் மாலிக்குடைய காலத்தில் இந்த அணுகுமுறை செய்யப்பட வேண்டிய அணுகுமுறை, இன்றைய காலத்தில் அல்ல. இன்றைய காலத்தில் அல்ல. எப்படி சஹாபாக்களுடைய இமாம்களுடைய அசர்கள் விஷயத்தில் நடந்து கொண்டாங்கன்னு பாருங்க. குர்ஆன் சுன்னாவை அந்த இடத்துல வச்சாங்க. ஆனால் இமாம்களுடைய கூற்றுக்களையும் கருத்துக்களை எப்படி அணுகினாங்கன்னு பாருங்க. பிழை சொல்லலை. இமாம் மாலிக் இப்னு அனஸ் காலத்தில் அஹ்லு சுன்னாக்கள் தான் நிறைஞ்சிருந்த காலம், குர்ஆன் சுன்னா பின்பற்றவங்க நிறைந்திருந்த காலம். அப்போ தேவையில்லாமல் கேள்வி கேட்கறதுக்கு அனுமதிச்சா நோய் யாருக்கெல்லாம் பரவும்? சரியா தானே கேட்குறான் அப்படின்னு எல்லாருக்கும் பரவிடுமா? அதுக்கு பிறகு என்ன நடக்கும்? இங்கே 10 பேருக்கு நான் இன்னும் கொஞ்சம் விளங்கப்படுத்த வேண்டியிருக்கும். அதை விட்டு டோரை மூடி விட்டோம்னா முடிஞ்சுது. அதை விட்டு டோரை மூடி விட்டோம்னா முடிஞ்சுது. ஆனால் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் டோரை மூடினீங்க, நம்ம 10 பேர் தான் என்ன செய்வோம், இருப்போம். நம்ம 10 பேர் தான் இருப்போம். ஏன் 90% யாரு? அந்த மாதிரி தவறான கொள்கையில் உள்ளவங்க தான் என்ன செய்கிறாங்க, இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே ஒவ்வொரு இடத்தையும் எப்படி அணுக வேண்டும், எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அணுகுமுறை, உஸ்லூபு தஅவா, தஅவாவை எப்படி அணுக வேண்டும் என்பதில் இந்த பேச்சை பேசுகிற நேரத்தில் ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும். எல்லாம் தவறு, எல்லாம் தவறாகத்தான் அணுகி இருக்கிறோம் என்று நம்ம சொல்ல வரல.
நாங்கள் விட்ட சில பிழைகள் சில இடங்களில், சில நேரங்களில், சில அமைப்புகளில், சில ஊர்களில் தான் இதில் உள்ள பிழைகளை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். இந்த சவால்களை நாளைக்கு உருவாக்கக்கூடிய மாணவர்களை எப்படி உருவாக்குவது, நாளைக்கு உருவாக்கக்கூடிய மாணவர்களை எப்படி உருவாக்குவது என்கின்ற ஒரு நிலை உருவாக்குவது. 4வது சவால், இந்த 4வது சவாலோட நான் முடிக்கணும். அதான் என் பெரிய சவால் இப்போ. சரியா? இந்த 4வது சவால் என்ன அப்படி என்று சொன்னா, அதாவது நம்ம இந்த சமுதாயத்தில் நிறைய இருக்குது. நான் இது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்தை முன்னால் சொல்கிறேன். அதாவது மாணவர்களை உருவாக்குகிற நேரத்தில், அறிவுள்ள ஒரு மக்களை உருவாக்குகிற நேரத்தில் என்ன எப்படி அவர்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற இடத்திலும் நம்ம தவறு. அதாவது 2 விஷயம் இருக்குது. ஒன்று பொதுமக்கள், 2வது படித்த மாணவர்களை நம்ம உருவாக்குறோமே, அவர்களை உருவாக்குற நேரத்தில் எப்படி உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சின்ன ஒரு அணுகுமுறை. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள், இமாம் இப்னு தைமியா அல் ஹம்பலி அப்படின்னு சொல்லுவார்கள். முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அல் ஹம்பலி, முஹம்மது இப்னு எல்லாம் அப்போ என்ன ஹம்பலி மத்ஹபினர். இமாம் தஹபி அஷ் ஷாஃபிஐ, இமாம் இப்னு ஹஜர் அஷ் ஷாஃபிஐ, இமாம் தஹாவி அல் ஹனஃபி. இப்போ இந்த இதிலேயே வளர்ந்த மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்கடா, எல்லாம் மதுகபில் தான் உட்காந்துக்கிறாங்க. சரியா? எல்லாமே ஒரு மதுகபை தான் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க அப்படி என்கின்ற மாதிரியான ஒரு பிக்சர் அதில் என்ன செஞ்சிருது, உருவாகிறது. ஆனால் அல்லாஹு ஆலம், நம்ம யோசித்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு நமது ஊர்களில் மதுஹப் என்று சொல்வதற்கும் மதுஹபியத் என்று சொல்வதற்கும் அந்த அறிஞர்கள் பின்னால் அடையாளப்படுத்தி கொண்ட அந்த மதுஹபுக்கும் இடையில மிகப்பெரிய சத்தான பைனகுமா அதுக்கு இடையில உள்ளதில் மிகப்பெரிய டிஃபரெண்ட். வழங்கிட்டா? என்ன டிஃபரெண்ட் என்றால், அவர்கள் ஒரு மദ്രസാவை, அதாவது தாங்கள் வளர்ந்த அந்த கல்வி முறையை குறிக்கிறதுக்கு தான் அதை பயன்படுத்தினாங்க. இன்றைக்கு ஆதாரத்துக்கும் அடிப்படைக்கும் இவங்க பயன்படுத்துறாங்க. அவர்கள் ஒரு மദ്രസാவுக்கு, அதாவது ஒரு 1ஆம் ஆண்டு மாணவரை நீங்க உருவாக்குறீங்க, 1ஆம் ஆண்டு ஒரு மாணவரை உருவாக்குறீங்க. 1 + 1 = 2. அவன் திருப்பி கேட்டான் வைங்களா, அவன் ஏதோ 8ஆம் ஆண்டு புத்தகத்தை படிச்சுக்கிறான். 1 + x = 5 இருக்குது. என்னடா இது, எக்ஸையும் கூட்டிக்கிறாங்க அப்படி என்று அவங்களே பாலர் வகுப்பில் ஒரு கேள்வி கேட்குறான்னு வைங்களேன். ஃபர்ஸ்ட் வகுப்பில் ஆசிரியருக்கு டென்ஷன் ஆகும், அவருக்கு அறிவில்லாமல் போயிடும். ஏன் தெரியுமா? கேள்வி ரெண்டு நேரத்தில் மனிதன் தடமாற வாய்ப்பு இருக்குது. ஒன்று அறிவில்லாத நேரத்தில், ரெண்டாவது தகுதி இல்லாதவன் கேள்வி கேட்குற நேரத்தில் முன்னால் உள்ளவன் டென்ஷன் ஆயிடுவான். ஏன், இவனுக்கு எப்படி விளங்கப்படுத்துறது? ஏன், உலகத்தில் நல்ல முறையில் புரிஞ்சுங்க, மேலுக்கு போகிறது லேசி, விளங்கப்படுத்துறது மேலுக்குள்ளவர்களுக்கு விளங்கப்படுத்துறது லேசி, கீழே உள்ளவனுக்கு விளங்கப்படுத்துறது இதே அதை மாதிரி ஒரு கொதிப்புவார நிலைமை இல்லை. விளங்கிட்டா? அப்படி ஒரு நிலைமை. இந்த மாதிரி ஒரு வகுப்பில் 1ஆம் ஆண்டில் ஒரு மாணவருக்கு படிப்பிக்கிற நேரத்தில் உங்களுக்கு தெரியும், தொழுகையில் சில விஷயங்களை கருத்து முரண்பாடு இருக்குது, ஜக்காத்தில் சில விஷயங்களை கருத்து முரண்பாடு இருக்குது, ஹஜ்ஜில் சில விஷயங்களை கருத்து முரண்பாடு, எல்லா இடத்துலையும் கருத்து முரண்பாடுகள் இருக்குது. இந்த மாணவனை எப்படி வளர்க்குறது? உதுவெடுக்கின்ற பொழுது இப்படி உதுவெடுக்க வேண்டும் என்று ஒரு புக்கை படித்து கொடுக்குறோம். அவன் எந்த ஊர்லேருந்து வந்துக்கிறான், அந்த கருத்து முரண்பாடு உள்ள ஊர்லேருந்து எல்லாரும் வருவான். அப்போ இப்படி சொல்கிறாங்களே, அப்படி சொல்கிறாங்களே, இப்படி சொல்கிறாங்களே என்று கேட்டால் உஸ்தாத் என்ன செய்வார்னா, தண்டை இஜ்திஹாத அவருக்கு சொல்லிடுறது, தண்டை முடிவை சொல்லிடுறது. மாணவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒருவருடைய முடிவில் வளர்கிறான். அவனுக்கு அந்த டைமில் அறிவில்லை, இது சரிபல பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கல. இதனால தான் ஒரு காலகட்டத்தில் என்ன செஞ்சாங்கண்டா, வளரும் வரைக்கும் இந்த ரிசர்ச்சில் தான் நீ வளரணும், இதைத்தான் நீ அக்செப்ட் பண்ணணும், இந்த முறையில் தான் நீ படிக்கணும், இதுதான் உனக்குரிய தீர்வு. ஆனால் இதில் கருத்து முரண்பாடுகள் உண்டு. அதை நீ எப்போ படிக்கணும் அப்படி என்றால், ஒரு லெவல் அடைகிற நேரத்தில், ஒரு இடத்த மலக்கத்துல் இஜ்திஹாத் உனக்கு எப்போ வருமோ அப்போ நீ என்ன செய்யலாம், இதை கம்பேர் பண்ணி, ஓ இது பிழை, இது சரி, இது தவறு, இது கூடாது, இது கூடும் என்ற இடத்திற்கு வரலாம். ஆனால் அவனை ஃபர்ஸ்ட் இயரில் நம்ம கொடுக்குற ஆர்வத்தில் அவன் எங்கே ஷேக் பின்பாஸ் இடத்துக்கு போயிடுறான். அவன் விளங்கிட்டான். போனதுனால அவன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வயசுலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், 20 வயசை குறையா சொல்லலை, ஆனால் அவன் படித்த முறையில் 20 வயசில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் ஏதோ இதில் சொல்லிக்கிறார், இவர் ஏதோ இதில் சொல்லிக்கிறார், அவர் இதோ இதில் சொல்லிக்கிறாரண்டா. இமாம் இப்னு ஹஜர் சொல்றாரு, மன் தக்கல்லம ஃபீ கைரி ஃபன்னிஹி அதாபில் அஜாயிப். தண்ட துறையல்லாத இன்னொரு துறையில் யாராவது பேசினா, துறையில் உள்ளவன் ஆச்சரியப்படுற விஷயங்களை கொண்டு வந்து சேர்ப்பானா. விளங்கிட்டா? அந்த துறையில் உள்ளவன் இப்படி மிரண்டுருவானா, நம்ம படிக்கவே இல்லடா இதெல்லாம்,
எப்படி கொண்டு வந்து சேர்க்கிறான்ல, ஏன் அவன் வந்து அந்த துறையில் படிக்கவே இல்லையா, அவன் புதுசாக என்ன செய்வான், அவனுக்கு எல்லாமே இவனுக்கு இது தெரியாது அவனுக்கு அது தெரியாது. இன்றைக்கு என்னடா நிறைய பேர் சிறந்த முறையில் பேசி மக்கள்கிட்ட வரவேற்பு வர நேரத்தில் அதுக்கு மேலே உள்ள மக்களுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு இவன் நினைக்கக்கூடிய மனோநிலைக்கு என்ன செய்கிறான் வந்து விடுவதற்கான காரணம் அவனை நம்ம உருவாக்கின ஆரம்ப கட்டம். விளங்கிட்டா? எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது நான் சொன்ன மிகப்பெரிய ஒரு சவால். எங்கள் குழந்தைகளை நம்ம உருவாக்குகிற நேரத்திலும் சரி, நமது மனைவியை நம்ம உருவாக்குகிற நேரத்திலும் சரி, எல்லா விஷயங்களிலும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இதான் அடிப்படை, இதான் சரி, இதான் கல்வியை ஊட்டுகிற நேரத்தில் அப்படி நம்ம கொடுத்த கொஞ்சம் கொஞ்சமான மார்க்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லலை, அடிப்படையை கொடுக்கிற நேரத்தில் இதை ஒரு அடிப்படையாக வச்சு கொடுத்து இதுக்கு பிறகு ஒன்றை எல்லா நுசூசும் வந்து சேர்ந்து சோஸ் வந்து ஒன்றை சேர்ந்துட்டு இனி நீ என்ன செய்யலாம், படிக்கலாம், தேடலாம், ஆய்வு செய்யலாம் என்கின்ற இடத்திற்கு நம்ம கொண்டு வந்து இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் பலவிதமான பரிந்துரைகளோடு சேர்த்து இமாம் மாலிக்கிட்ட வந்து சேர்ந்துட்டார் படிக்கிறதுக்கு. இமாம் மாலிக் என்ன சொன்னாருன்னு சொன்னால், முவத்தா மாலிக்கை பாடமாக்கிட்டு வந்தால் தான் சேத்துக்கள் வேண்டார். எதே முவத்தா மாலிக்குன்னு ஒரு 700-800 ஹதீஸ்கள் உள்ள நூலை பாடமாக்கிட்டு வந்தால் தான் உங்களை சேத்துக்கள் வேண்டார். அப்போ என்ன பார்க்குறாரு, கல்வியை தடை செய்து விட்டு, அப்படி இல்லை, முதலாவது நீ கல்விக்கு படிக்க வர ஆர்வத்துக்கு உனக்கு ஆர்வம் இருக்கான்னு பார்க்கணுமே, அப்படி இருக்கணுமா இல்லையா? இன்றைக்கு அப்படி இல்லை. ஒரு ஸ்பீச் ஒன்று ஒருத்தர் ஒரு ஸ்பீச் ஒன்று பண்ணுறாரு ஒரு உதாரணத்துக்கு, அதை ஒரு வீடியோ எடுத்து அதை ஒருத்தர் எழுதி அதை வந்து எடிட் பண்ணி ஒருத்தர் அப்லோட் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி ஒருத்தர் எழுதி அதை ஒரு பத்திரிகையில் போட்டிக்கிறாரு. அந்த பத்திரிகையை ஒருத்தர் 10 ரூபா கொடுத்து கையில் வாங்கி வச்சுக்கிறார். வச்சுட்டு அந்த ஆலிம் பக்கத்தில் அவர்கிட்ட கேட்குறாரு, இந்த கட்டுரையில் என்ன சொல்லிக்கிறான்னு கேட்குறாரு, இந்த கட்டுரையில் என்ன சொல்லிக்கிறான். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த கட்டுரையாக உங்களோட கையில் வாரத்துக்கு எவ்வளோ டைம் போச்சு தெரியுமா? 1 மாதம். அதை வாங்கிட்டு வாசிக்கிறதுக்கு அவருக்கு டைம் இல்லை. அதுக்கு போகிற என்ன கேட்குறாருன்னா, அவருக்கு வாசிக்க டைம் இல்லை, நம்ம தான் 10 நிமிஷம் கிளிப்பாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னு வைங்க, உங்களை 1/2 நிமிஷம் கிளிப்பில் கொண்டு வந்து வைப்பாங்க. அடுத்த என்ன இன்ஸ்டாகிராமுக்கு கொண்டு போவாங்க. அடுத்த இன்னல் ஹம்துல்லா சொல்லக்குள்ள கிளிப் முடிஞ்சிடும். இறங்குற இடத்துலலாம் இறங்கக்கூடாது. இது அறிவு, இது இல்ம். ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ. அல்லாஹ் இங்க ரூட் இதுதான், தேவையென்றால் வா என்று வைக்காம அவன் இறங்குற இடத்துக்கெல்லாம் நம்ம இறங்கி போய்க்கண்டு கடைசியில் எல்லாரும் விளையாட்டாக்கி விடுறாங்க, வாங்க நீங்களும் வாங்க. இந்த லெவலுக்கு நம்ம ஆயிடக்கூடாது. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஒரு இல்திசாமாத், கொஞ்சம் அடிப்படைகள் நம்மகிட்ட இருந்திருக்கிறோம். இன்றைக்கு பெரிய சவாலே உருவாக்கம். இன்றைக்கு இது வந்து தௌஹீத் சமுதாயத்துடைய மட்டுமல்ல, எல்லா அமைப்புகளுடைய பெரிய சவாலாக என்ன செய்யும் இருப்பதை நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். இந்த நிலைமை மிகப்பெரிய ஆபத்தை இந்த சமுதாயத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அன்புள்ள சகோதரர்களே, என்னால் முடிந்த ஒரு 4 சவால்களை இந்த இடத்துல நான் அடையாளப்படுத்தி இருக்கிறேன். இன்னும் இந்த கொள்கையை நோக்கிய மிகப்பெரிய சவால்கள் எங்களிடத்தில் என்ன செய்கின்றன, இருந்து கொண்டிருக்கின்றன. எங்களது கடமை நம்ம தூய்மையான இந்த கொள்கையை இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும். சேர்க்கிற நேரத்தில் வரக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் நம்ம தாங்கி சுமக்கிற நேரத்தில் இது போன்ற சவால்களை நம்ம அடையாளம் கண்டுகொள்ளாது விட்டால் நாளைய சமுதாயத்துக்கு ஒரு தவறான சில முடிவுகளையோ அல்லது அதாவது ஏற்பாடுகளையோ நம்ம செய்துவிட்டு போவதற்கான வாய்ப்புண்டு. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எல்லோருக்கும் நல்ல தெளிவையும் ஃபிக்ஹையும் கொடுத்து, நல்ல இஹ்லாஸை கொடுத்து, மன்ஹஜை சரி செய்து இந்த சமுதாயத்தை சரியான இடத்திற்கு அடைய வைக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தஆலா அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.